நீங்க யாரு மேடம்? எந்த போலீஸ்? ஆந்திரா போலீஸா தமிழ்நாடு போலீஸா? உங்களுக்கு எதுக்கு மேடம்? நீங்க எப்படி மேடம் போன் போடுறீங்க? இது ஆந்திராவில் யாரும் தமிழ்நாடு புரியுதுங்களா? நீங்க முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க சொல்றது கேட்கறது நான் வந்து உங்க தேடி வரணுமா? நீங்க தான் பஸ் எனக்கு தேடி வரணும். என்ன வந்து பஸ் கிட்டி பஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ் சார், பப்ளிக் பிளேஸ் இது. இப்ப புடுங்க இப்ப புடுங்க போன இப்ப போன புடுங்க சார். சார் ரிப்போர்ட்டர் போன் எதுக்கு சாப்பிடுறீங்க சார்? ரிப்போர்ட்டர் போன் ஏன் புடுங்குறீங்க? எந்தவித அனுமதியும் பெறாமல் தமிழக எல்லைக்குள் வந்த ஆந்திர காவல்துறையினர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் செல்போன்களை பிடுங்கி வீடியோவை அளித்ததாக குற்றச்சாட்டு. நீங்க உங்க வேலையை பாருங்க மேடம். எங்க வேலை தான் இது. காட்டும். ஆமா, நாங்க எடுப்போம். எங்க கிட்ட போன் எப்படி நீங்க புடுங்க? யார் புடுங்க? நீங்க யாரு? நான் கேட்டது என்ன பேசலாம் தெரியுமா? நாங்க சொல்லிட்டோம், அவங்க வரல. செய்தியாளர்களுக்கும் ஆந்திர காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த பரபரப்பு. எடுக்கக்கூடாதுன்றதுக்கு நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து எடுங்க. நான் வந்து எங்க நிறுத்தேன் மேடம்? நான் வந்து இருக்கிறேன். நான் வந்து எங்க நின்று எடுத்தேன்? வரும்போது உள்ள வந்தேனா நானு? அது சொல்லுங்க மேடம். ஆமா மேடம், எங்களுக்கு ரெக்கார்ட் தான் வேணும். ஆமா மேடம். இது தமிழ்நாடு புரியுதுங்களா? நீங்க முடிச்சுட்டு வந்த பிறகு திருவள்ளூரில் உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் அளிக்காமல் நிதி நிறுவனத்தில் விசாரணை மேற்கொண்ட ஆந்திர காவல்துறையினரின் நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களின் செல்போன்களை பறித்து அதிலிருந்த வீடியோக்களை அளித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காமராஜர் சிலை எதிரே உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் டிஎஸ்பி அப்துல் அஜீஸ் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட ஆந்திர காவல்துறையினர் குற்றவாளியுடன் வந்து நகைகளை பறிமுதல் செய்யும் வகையில் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் செய்து அவர்களது செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர காவல்துறை ஆய்வாளர் தாமோதரன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது உள்ளூர் காவல் நிலையம் அல்லது மாவட்ட காவல்துறையிடம் முன் அனுமதி பெறாமல் ஆந்திர காவல்துறையினர் விசாரணை நடத்தியது தெரியவந்தது. மேலும் நிதி நிறுவன பெண் ஊழியரை கைதி போல் அமர வைத்து விசாரணை மேற்கொண்டதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இனி தமிழக எல்லைக்குள் வரும் வெளிமாநில காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட மாவட்ட அல்லது உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் அளித்து விதிமுறைகளுடன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது.